திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் வைத்து ஜேசுதாசன் தனுஷன் எனும் 26 வயதுடைய இளைஞர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் 5 மணியளவில் நடந்திருந்த போதிலும் இது தொடர்பில் பொதுவெளியில் எந்த செய்திகளும் வெளிவந்திருக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களூடாக மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபனிடம் தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் இச்சம்பவம் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம். 19ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே திருக்கோவில் போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியிலே 26 வயது நிரம்பிய திருமணம் ஆன இளைஞர் ஒருவர் போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றவர் மீது இந்த விடயம் வெளிச்சத்திற்கும் வெளியுலகும் தெரியாமல் இருந்த வேளையிலே முகநூல் தளம் ஒன்றிலே இருக்கிற ஒரு ஊடகம் ஒன்றுகளாக அறிய கிடைத்தது. அது தொடர்பாக திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்களோடு பேசிய போது குறித்த நபருடைய நண்பர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்து அந்த நண்பர்களோடு அவருடைய உறவினர்களோடு பேசியிருந்தேன். அப்போது இந்த விடயம் பற்றி அவர்கள் எனக்கு பல விடயங்களை கூறியிருந்தார்கள். அதாவது அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பது போல அந்த இளைஞன் போதைக்கு அடிமையானவரோ அல்லது சூது விளையாடி கொண்டிருந்த போதோ இது நடக்கவில்லை என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அவ்வாறுதான் இருந்தாலும் கூட போலீசார் எந்த ஒரு நபர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தினுடைய விசேட கட்டளைகள் பெறப்பட்டிருந்தால் அது சாத்தியமாகலாம். ஆனால் அவ்வாறு எதுவும் இல்லாத நிலையிலே போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அது இளைஞருடைய உடலிலே 2 இடங்களில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது எதிர்ச்சியாக நடந்ததாக தெரியவில்லை. இப்போது அந்த இளைஞர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்ற விவரத்தையும் பெற்றுக்கொண்டோம். இது உண்மையிலே விசாரிக்கப்பட்டு சரியான உண்மை கண்டறியப்பட்டு அந்த இளைஞனுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். இது போலீசாருடைய பக்கம் நியாயம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது என்பது தவறு. இது தொடர்பிலே மனித உரிமை ஆணையகத்திலே நாளைய தினம் முறைப்பாடு ஒன்றை நான் வழங்க இருக்கிறேன். இந்த விடயம் தொடர்பாக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் போலீஸ் நிலையத்தோடு பேசியதாகவும் சட்டப்பிரணிகள் பேசியதாகவும் திருக்கோவில் பிரதேச இளைஞர்கள் செயற்பாட்டாளர்களும் பேசியதாகவும் அறிகிறேன். ஆனால் இந்த சம்பவம் நடந்த 2 தினங்களின் பின்னர் தான் இந்த விடயம் பேசப்படுகிறது. இது தொடர்பிலே உரிய விசாரணை நடத்தப்பட்டு அந்த இளைஞனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகளுக்கான தகவலையும் நான் வழங்கியிருக்கிறேன். அதுபோல மனித உரிமை செயற்பாட்டு தளங்களுக்கும் தகவல்களை வழங்கியிருக்கிறேன். தேசிய அளவில் செயற்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அரசு தரப்பு போன்ற இடங்களுக்கும் இந்த செய்தியை நான் தகவலை வழங்கியிருக்கிறேன். நாளைய தினம் மனித உரிமை தினத்திலும் ஒபிஷியலான கம்ப்ளைண்ட் ஒன்றும் பண்ண இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளுக்காக நான் கஜனா சந்திரபோஸ். தொடர்ச்சியான மெய்த்தகவல்களை தெரிந்து கொள்ள அட்வியா டிவியினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.